வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2016 வெளிவந்த ஹாஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சீரியல் கில்லர். இந்த படத்தை போய் தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு தனிமையான ஒரு வீட்டில் இருந்துட்டு நம்ம படத்தோட கதாநாயகி அவங்க ஒரு கதை எழுதுகிறாங்க. அந்த நாவல் மிட் நைட் மாஸ்னு ஒரு நாவல் ஆசிரியர் அவங்க தனிமையான நாவலை எழுதிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு முகமடி கள்ளங்காரன் ஒருத்தன் வரான். அங்கே வந்து அவருடைய ஃப்ரெண்டு சாரான்னு ஒருத்தர் அவளை பார்த்துட்டு போகும்போது அவன் கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜான்னு வரான். அவனையும் அந்த முகமடி கொலை பண்ணிட்டு நம்ம ஹீரோனியை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறான். சுற்றியாக வீட்டில் வரான், கத்தையை காட்டுறான். ஒரு வில்லுமரை வச்சு அவளை சிரிப்பான். அவளை வந்து அவளை நிமிஷம் தாங்கவே முடியல. 2 பேரும் ஆல்ரெடி அவன் கொலை வேற பண்ணிட்டான். இந்த பயத்தில் நம்ம ஹீரோனி அங்கும் இங்கும் வளர்ந்துட்டு அவளுக்கு காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாது. இப்போலாம் தன்னம்பிக்கையாக ஒரு தன்ன நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு அவள் என்ன பண்ணுறா, அவளை எதிர்த்து போராடுறாப்புல அந்த ஹீரோனி அந்த சீரியல் கில்லர்கிட்ட இருந்த நம்ம ஹீரோனி தப்பிச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2016 வெளிவந்த ஹாஸ். படத்தோட டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு இருண்ட வீட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்துங்க. அவங்க பேர் தான் வந்து மேடி. ஆமாம், அவங்க வந்து ஒரு எழுத்தாளர். அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது. எல்லாமே டைமிங் தான். அப்போ வந்து அவங்கள பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு நெட்டை பார்த்துட்டு அதில் என்ன பண்ணுறாங்க, வெங்காயம் வெட்டுறாங்க. அதுக்குள்ளே நல்லா ரைஸ் வச்சிட்ருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹீட் ஹோமில் மீட்டு அதை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க டேஸ்ட் பார்க்குறாங்க எல்லாமே. அப்போ வந்து சாரா நெக்ஸ்ட் டோர்னால் அவங்க பக்கத்து வீட்டில் வந்து சாரா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து இவங்களை பார்க்க வராங்க. எல்லாமே வந்து அவங்க வந்து லேப்டாப் பார்த்து தான் சமையல் பண்ணுவாங்க. அப்போ பேட்ரி லோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. சார்ஜ் பண்ணிருக்கும்போது மறுபடியும் அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்துனோடனே இது அவங்க அக்காவும் தங்கச்சியும் இருக்காங்க ஃபோட்டோ. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு நாய் வளர்க்குறாங்க. அதுக்கு இறைய போட்டுட்டு அந்த சைன் விழிச்சு அதை ஆட்டி எடுத்தோடனே அந்த சவுண்டு கேட்டுன்னா அந்த நாய்க்குட்டி வரும். அதுக்கு சாப்பிடுவாங்க. அப்போ அங்கேருந்து தூரத்தில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு சாரா வராப்பில். 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு சைகை மொழி தான் இவளுக்கு தெரியும். பட் இவளுக்கு வாய் பேச முடியாது, கால் கேட்காது நம்ம ஹீரோயினிக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க ஒரு எழுத்தாளர், பார்க்க அழகான பெண்ணு. அவங்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்குது. திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரே புகை, அப்படியே லைட்டு மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ சாராவும் ஹீரோனியும் அங்கே நேராக உள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவர் அலாரம் வச்சுருப்பாப்புல, அந்த ஃபயர் அலாரம். அதை வந்து மேடி வந்து ஆக்குறா. இங்கே பார்த்தா ஓவனுக்குள்ளே வச்சு அந்த மீட் வந்து அது என்ன போச்சுன்னா கறிக்கு போயிடும். அதை வந்து சாரா வந்து எடுத்து இது பண்ணுறாங்க. அதோடு எடுத்து போனால் அந்த சைனுடைய அந்த லைட் பிளிங்கரை வந்து அவங்க அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாப்புல. இப்போ பின்னாடி யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு சாரா இல்லை பண்ணி என்னம்மா பண்ணுற நீ, இதெல்லாம் வந்து இல்லை. அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு வந்து காதும் கேட்காது, எதுவும் தெரியாது. எல்லாமே வந்து சிம்டம்ஸ். அதோட 2 பேர் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் போயிட்டு அப்போ ஒரு புக்கு கொடுக்குறாப்புல. அந்த புக்கை நீ நல்லா படித்து எழுதின புக்கு தான் அது. அதை கொடுத்து சரின்னு அங்கேருந்து சாரா அங்கேருந்து கிளம்பி அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோனியை பார்க்குறாப்புல. பார்த்தோன்னா சரி ஃபோன் வந்திருக்கு, ஃபோனை சார்ஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சரி இவ்வளோ ரொட்டீன் வேலை. அப்போ அவருடைய அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதை மிட் நைட் மாஸ் அந்த கதையை தான் வந்து எழுதிட்டுருக்காப்புல நம்ம ஹீரோயினி. அம்மா அவளுக்கு அந்த கதையை பற்றி எல்லாமே எழுதிட்டு பல எபிசோடாக எழுதிட்டுருக்காப்புல. இங்கே வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாப்புல, டைப் பண்ணி அந்த அவள் வந்து அந்த கத்திய நாவலை வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எழுதிட்டு இருந்தவுடனே அவளுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே இது பண்ணுவாப்புல. திடீர்னு பார்க்க போகும்போது அவருடைய மொபைல் வந்து அவளே தெரியாமல் வந்து ஒன்று பிளிங்க் ஆகுது. அதை எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி போய் வீட்டில் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோனை அங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறாப்புல, அந்த கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறா. அங்கே வாஷ் பேஷன் எல்லாரையும் எழுந்துப்பட்டு இருக்கிற கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சரி நம்ம என்ன எல்லாமே அவள் தான் பண்ணணும். இங்கே வெளியே வந்து பார்த்தா வாசலில் சாரா வந்து டோரை வச்சு டம்னு அடிச்சிட்டு இருப்பா. ஆனால் இவ்வளோ தான் காது கேட்காத ஹீரோனிக்கு. அப்போ ஒன்றுமே புரியாது. சாரா எவ்வளோ கத்துறா. அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஷாக்கிங். அங்கே ஒரு முகமூடி மனிதன் வந்து, அவன் பேர் தீமேன். அவன் வந்து அப்படியே நம்ம சாராவை வந்து கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே கத்தி அவன் நம்ம ஃப்ரெண்டு முன்னாலேயே கொலை பண்ணுறான். ஆனால் இதை வந்து கொஞ்சம் கூட சத்தமே அவளுக்கு காது கேட்காதனால அவள் பாட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டே இருக்காப்புல நம்ம ஹீரோயினி. கடைசியில் இவனும் பார்க்குறான், என்ன இவ்வளோ சவுண்டு கேட்குது, இந்த பொண்ணு ஒன்றுமே சேர்க்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறான், அப்போ இவளுக்கு வந்து ஏதோ சம்திங் இருக்குன்னு. அப்போ வந்து அந்த முகமூடி மேலே வந்து கண்ணாடியை வந்து கதவை டோரை டக்குன்னு தட்டுறான். அப்போ கூட அவள் திரும்பி பார்க்கல. அப்போ அதிகமான சவுண்ட் கொடுக்குறான். அப்போ கூட அவனால் முடியல. அப்போ நினச்சிக்கிட்டான் இவங்களுக்கு வந்து காது கேட்காதுன்றது அந்த முகமூடி மணி தான் அவன் கேட்டுக்கிறான். அதோடு இந்த சாகடிச்சு அந்த சாராவை என்ன பண்ணுறான், அந்த முகமூடி அப்படியே இழுத்து கொண்டு வந்து ஒதுக்கு போகிறவங்க ஒரு இடத்துல போட்டுறான். அதுக்கப்புறம் ரொட்டீனை வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம், அந்த ஸ்டோரியை வந்து எழுதி முடிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து இந்த
முகமூடிக்காரன் பின்னாடியே வந்துடுறான். பின்னாடியே வந்து கத்தி எடுத்து சரி இவளை நம்ம கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு வரப்போகும்போது அப்போ மேக்ஸ் வந்து அவளுடைய தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணுவோம் ஆன்லைனில். ஃபோன் பண்ணோன்னே ஸ்கைப்பில் பேசிகிட்டு இருக்க போகும்போது எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, நானும் இங்கே நல்லா தான் இருக்கேன், நாவலில் வந்து தனிமையாக நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே நான் தான் அவனை சீக்கிரமாக முடிச்சுட்டு வர சொன்னேன்னு தங்கச்சி முல்றாப்புல. அதில் ஆன்லைனில் கட் பண்ணிட்டோன்னே இந்த கொலை பண்ண வந்தவன் என்ன பண்ணுறான், சரி இவளை வந்து நம்ம பொறுமையாக நம்ம இவளை கொலை பண்ணுவோன்ட்டு அங்கேருந்து அவன் வெளியே போய் நம்ம ஹீரோயினுடைய மொபைலை கையில் எடுத்துக்கிறான். எடுத்துன்னா மறுபடியும் நாய்க்கு இற வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாப்புல அதை போட்டுட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே வருவாப்புல. நாய் வந்து திடீர்னு காணோம். நாய் என்னடா அது, நாய் எங்கே போச்சுன்னு அவளுக்கு டவுட்டு. தேடி தேடி பார்க்குறாப்புல நம்ம ஹீரோனையும் நாய் வந்து கிடைக்கல. அதுவும் என்ன பண்ணுறாப்புல, சரி நம்ம இந்த இடத்துலையே இங்கே வச்சுட்டு அவளுக்கு டவுட்டு யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்ட்டு மறுபடியும் இந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அப்போ என்ன பண்ண லேப்டாப் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாப்புல ஹீரோனி அவளுடைய ஸ்டோரியை வந்து எழுவா. அப்போ வந்து என்ன பண்ணுறாப்புல நம்ம மேடியோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி இவருடைய ஃபோட்டோ எடுத்து கிச்சனில் இருக்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் பெட்டில் இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோ இருக்குது. எப்படி இந்த ஃபோட்டோ இங்கே வருதுன்னு அப்போ தான் டவுட்டு. அப்படியே மேலே திரும்பி திரும்பி வர்றா. திரும்பி திரும்பி பார்த்த உடனே அங்கே பார்த்தா முகமுடி கொள்ளனை பார்த்துட்றாப்புல. நம்ம மேடி பார்த்துன்னா அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. யாரா இவன் அப்படின்னு அப்போ ஃபோனை காட்டுறாப்புல அந்த முகமுடிக்காரன். இங்கே பாரு உன் ஃபோன் என் கையில் இருக்குன்னு. அப்போ அவன் உள்ளே வரத்துக்குள்ளே என்ன பண்ணாப்புல ஹீரோயின் டக்குன்னு போய் டோரை லாக் பண்ணிடுவாப்புல. அவன் முதல்ல நினச்சிருந்தா நம்ம மேடியை வந்து கொலை பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் வந்து கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறாப்புல வெளியே வந்துட்டோன்னே கதவை அடைச்சிடறாப்புல. இப்போ உள்ளே போக முடியல. அப்போ ஒவ்வொரு டோராக அந்த முகமுடிக்காரன் போனோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாரு, அப்படியே பயந்து அவன் கையில் ஒரு வில்லு மாதிரி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு டோராக போடும்போது உள்ளுக்குள்ளே ஹீரோயின் எல்லாம் வந்து கதவை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அவங்க பூட்டுறாங்க. பூட்டிட்டு பார்க்குறாங்க ஜன்னல்லாம் திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரே ஜம்ப் பண்ணி ஓடுறாங்க. ஓடி இந்த டோருக்கு வந்தவுடனே இந்த டோரையும் அவன் லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணுன்னா அப்படியே வரிசையாக பார்க்குறாப்புல மேலே கீழே எல்லா இடத்துலையும் சுற்றி அவன் என்ன பண்ணான் டக்குன்னு சரி நம்ம ஏதாவது போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுக்கலாமேன்னு பண்ணால் சுற்றி அவன் என்ன பண்ணால் டக்குன்னு மெசேஜ் பண்ண போகும்போது அவனுக்கு வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்ருவான். அப்போ நெட்வொர்க் கிடைக்காது. அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு சாராவுடைய நெட்வொர்க்கை இது பண்ணி எப்படியோ என்ன பண்ண சில மெசேஜை வந்து அவன் டைப் பண்ணுறாப்புல. பார்த்துட்டு இங்கே பார்த்தா கத்தியை எடுத்து என்ன பண்ண அந்த கலரி மேலே அப்படியே எழுதப்போல முகமுடிக்காரன் கொடூரமாக இருக்கும் அவனை பார்க்குறதுக்கு. அப்போ கார்கிட்ட போவான். அவள் காருடைய 4 டயரையும் என்ன பண்ணுறான் அந்த சைக்கோ முகமுடிக்கார எல்லா டயரையும் அவன் பஞ்சர் ஆக்கிறான். ஏன்னா யாரும் தப்பிச்சு போகக்கூடாதுனால. இதெல்லாம் தூரத்துலேருந்து மேடி பார்த்துட்டே இருக்காப்புல. ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு இவளுக்காக ஒரு பயமாக இருக்குது. அப்போ பேக்லேருந்து சில ஐட்டங்களை வெளியே எடுக்கிறா. எடுத்தோன்னா அந்த எழுத்து மாதிரி எழுத்து அவள் வந்து என்ன பண்ணுறா கன்னடில் எழுதுறா. நீ யார், ஏன் இந்த மாதிரி பண்ணுற, யூ வாண்ட் டெல் இட் நாட் சி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கம்மிங் வர நேரத்தை எப்படியாவது வச்சு அவன் என் பாய் ஃப்ரெண்ட் கேம்புக்கு வருவான். ரூமுக்கு வர நீ போயிடு. நான் எல்லாம் என்ன பண்ணுவான் அதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன பண்ணால் தன்னுடைய ஃபேஸை என்ன பண்ணால் கேட்டினோடனே மூஞ்சை கிளட்டினா முகமுடிக்காரன் மூஞ்சை கழட்டிடுறான். கழட்ட உடனே பார்க்குறான் முழுசாக நம்ம ஹீரோனி பார்த்துட்றா. எந்த தைரியத்தில்னா நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், நான் முகமுடி கழட்டிட்டா அதான் அது மீனிங்கு. அதில் என்ன பண்ணலாம் திருப்பி இவனும் ஒதுங்குறான் அவளும் ஒதுங்குறான். மாறி மாறி ஓடுறாங்க. சுற்றி எல்லா வீட்டையும் வந்து கதவு ஜன்னல் எல்லாமே அடைச்சிட்டாப்புல நம்ம ஹீரோயினி. இருட்டு வேறு கரண்ட்டை வேறு அவன் ஆஃப் பண்ணிட்டானா. இவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிச்சனுக்கு வரா. கிச்சனில் வந்து அங்கே வந்து கத்தியை கையில் எடுத்து வச்சுட்டு அங்கே மறுபடியும் இங்கே வந்தான்னா அவனை எப்படியாவது நம்ம இது பண்ணிடுவோன்ட்டு அந்த கத்தியை எடுத்துகிட்டு அங்கே என்ன பண்ணுவான் அப்படியே தேடி வருவான். அவன் வந்து அந்த கபோர்டெலாம் இருக்கும் அதெல்லாம் வாசல்கிட்ட வந்து தட்டி வச்சுருவா. திறக்காமல் இருக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்லாம் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்லாம் வந்து நம்ம ஹீரோனை எடுத்து அங்கே மூடிடுறா. பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறா கையில் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு கையில் ஒரு சுற்றியை வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் எந்த பக்கம் வரான்னு. அவன் திருப்பி ஜன்னல் பக்கம் இங்கே வந்தா. அதோட அந்த செத்து போனால் அவனுடைய ஃப்ரெண்டு சாராவை என்ன பண்ணுவான் ஜன்னல்கிட்ட வச்சுட்டு கையை ஆட்டி இங்கே பாருங்க சாராவை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இப்போ பயந்து ரொம்ப ஜம்ப் விழுந்துருவான் கீழே. அழுது வெடிப்பான். நம்மளை பார்க்க வந்த ஃப்ரெண்டை நம்மளால் கொலை பண்ணிட்டானே. அப்போ ஒரு ஐடியா தோணுது. நம்ம சாரா போகும்போது பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருப்பா. அப்போ என்ன பண்ணுவான் அவன் திசை திருப்புறதுக்காக அவன் பேக்லேருந்து எடுத்து அந்த காரோடைய கீ ஆன் பண்ணோன்னே அப்படியே அந்த பிளிங்க் ஆகும்ல கீன்னு இண்டிகேட்ரு பிளிங்க் அதை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுற வில்லன் என்ன பண்ணுறான்ப்பா அதை பார்த்துட்டு தி மேன் சரி யாரா இது காரில் சைலண்ட் பண்ணா அந்த கார் பட்டனை வந்து அங்கே போயிட்டான். அந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான் ஜன்னலை திறந்துட்டு சாரா பாக்கெட்டில் இருக்கிற ஃபோன் எடுக்கிறதா ட்ரை பண்ணுவாள். அவனும் வந்து பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா கண்ணாடியை உடச்சி அந்த காருக்குள்ளே அந்த பின்னு அடிக்கிற அந்த சைன் எக்ஸாக்ட்லாம் அடித்து ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிவிட்டு வரப்போகும்போது இங்கே ரொம்ப ட்ரை பண்ணுறான் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்துடுறான். அதோட என்ன பண்ணுறான் நல்லா இவனால் தூக்கி மேலே தூக்க போகுது முடியல. அப்போ கையில் ஒரு சுற்றி வச்சுருப்பாள். அந்த சுற்றி எடுத்து அவன் கையில் அப்படியே ஒரே இருக்குது. அவ்வளோதான் கையை அடிச்சுன்னா ஜன்னலை கீழே விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுறா
ஜன்னலெல்லாம் கரெக்டாக மூடிடுறா. மூடிட்டு இவன் மறுபடியும் போவான்னு பார்த்தா போகல. அப்போ வந்து நம்ம ஹீரோட சாராவுடைய சட்டையை கிழிச்சு அவன் கையில் கட்டிக்கிட்டு அவன் காதில் உள்ள ஒரு கம்மல் இருக்குது, அதையும் எடுத்து அவன் கையில் வச்சுக்கிறான் ஒரு டாலர் மாதிரி. அப்படியே எடுத்து வச்சுட்டு வீட்டை அவன் சுற்றிக்கிட்டு வர்றான். இவளும் நம்ம ஹீரோயினையும் பார்ப்போம். அப்பா பயந்து போயிருக்கிறாப்புல. அவள் நெருங்கி இவள் ஒளிஞ்சு பார்க்குறான். அவன் எங்கே தான் போகிறான், நம்ம இங்கேருந்து தப்பிச்சாவது இங்கேருந்து நம்ம ஓடிடலாமே அப்படின்னு நான் விடுற மாதிரி தெரியல. அப்போ இவன் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகும்போது நம்ம ஹீரோயின் மெதுவாக வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துட்ருக்கா. சரி இவளை ஏதாவது நம்ம பண்ணுவோம், கையில் கத்தி இருக்குது பார்க்குறான். அவள் ஒளிஞ்சிக்கிறா. அவள் எங்கே போனான்னு இவனுக்கு தெரியல. அந்த முகமடிக்காரனும் தெரிகிற மாதிரி தெரியல. அவனை வில்லனே நீ கூப்பிடலாம். நம்ம அந்த வில்லன் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறான். ஓடும்போது இவளும் அந்த பக்கம் ஓடுறா. கொஞ்சம் கூட சலிக்காமல் ஓடுறா. பயம் வேறு இவளுக்கு. இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்பக்கம் ஓடுன்னு கதவை திறந்து வெளியே வராப்புல ஹீரோனி. வெளியே வரதை என்ன பண்ணால் அப்படி யாரும் வரப்போ பார்த்துருவோன்னா டக்குன்னு அவள் வீட்டுக்கு அடியில் கீழே போய் பேஸ்மெண்ட்டில் ஒளிஞ்சிக்குவாப்புல நம்ம ஹீரோனி. பார்த்தோன்னே சுற்றியும் முற்றியும் பார்ப்பான். மேலே பழையக்கு மேலே இவன் காலை வைப்பான். அவள் பார்த்துட்டே இருப்பாள். பார்த்தான்னா அவ்வளோதான், இவன் வந்து இவளை கொலை பண்ணிடுவான் ஸ்பாட்லேயே. என்ன பண்ணுறது இவளுக்கே ஒன்றுமே புரியல. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு இருக்கிறான். மறுபடியும் ஓட ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு வில்லு வச்சுருக்கான் பாருங்கள். அந்த வில்லை வச்சு அட்டாக் பண்ணும்போது கீழே விழுந்துடுறான். அவள் கீழே விழுந்தவுடனே அவள் பிடிங்கி போட்டுட்டு சரி அப்படியே கால் வழியோடு ஓடி கதவுல வந்து டக்குன்னு என்ட்ரியாக என்ன பண்ணுவாள், டோரை மூடுறது. இவன் வில்லன் உள்ளே வர முடியாது, கதவை போட்டிடுவாளா. அப்போ உள்ளே போயிடுவாள். மறுபடியும் என்ன பண்ணுவான், இவன் அப்படியே சுற்றி ரவுண்டு அடிச்சுட்டே இருப்பான் இந்த வில்லன். இவளை எப்படிடா இவளை தப்பு பண்ணிட்டவன் ஆரம்பத்துலேயே அப்படின்னு. ஆனால் ஹீரோனி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி மேலே ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் வழியாக நம்ம கீழே இறங்கி இந்த மாதிரியாவது நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே இருந்து அவன் என்ன பண்ணுவான், கீழே இறங்கி அவன் எங்கே போகிறான்னு பார்த்தா அவள் கையில் ஒரு இந்த அலாரம் பட்டன் வச்சுருப்பாள். அதை தூரமாக தூக்கி போட்டோன்னா லைட் பிளிங்க் ஆகிட்டே போவோம். அப்போ ஏதோ போலீஸ் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுவான். சரி இதை வச்சு நம்ம தப்பிச்சு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து தூக்கி வீசிட்டு பண்ணுவான். அந்த பில்டிங் மேலே இருந்துச்சு மெதுவாக கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது அவன் வந்து அந்த லைட்டை தேடி போவான். அங்கே பார்த்தா அது வெறும் லைட்டுன்னு பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல அப்படியே கீழே இறங்கி வர போகும்போது இறங்கி வச்சுட்டு இங்கே ஓட பார்க்கும்போது என்ன பண்ணுறான், வந்து அந்த வில்லை வச்சு காலில் சர்றன்னு இறக்கிடுறான். அப்போ இறங்கினவன் என்ன பண்ணுறான், ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு மேலே திரும்ப ஏறி நம்ம எப்படி அதுக்குள்ளே இவனும் ஏறுவான். அப்போ இவனு எப்படின்னு அவனை வச்சு கால் வச்சு ஒரு உதவ வச்சுன்னா அவன் கீழே விழுந்துருவான். அப்போ அவன் கையில் வந்து அந்த வில்லை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினி மறுபடியும் என்ன பண்ணுறா, எந்த ஜன்னல் வழியாக இறங்கினாலோ அந்த ஜன்னல் வழியாகவே அந்த வில்லை உள்ளத்துக்கு போட்டுட்டு நம்ம ஹீரோயினி என்ன பண்ணுவாள், அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி வந்துடுவா. அப்படியே டக்குன்னு வர வந்து உள்ளே விழுந்து கதை வச்சு பூட்டிடுவா. அங்கே போட்டுன்னா அதுக்குள்ளே வில்லை வந்துடுவா. அப்போ கட்டுவா, தருவா, இங்கே வர்றா, இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நான் இந்த வில்லை வச்சவொன்னே நான் கொண்டுடுவேன் அப்படின்னு பயக்காட்டுன்னா உள்ளுக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா அது ரொம்ப கனமான கிளாஸாக இருக்கும், டக்குனோட உடைக்க முடியாது. அவள் பாதுகாப்பாகிறதுக்கு அதுதான் பண்ணுறான். அவள் காலில் ஒரு அடிபட்டுருக்குல்ல, அதர ஷார்ட்லாம் போட்டு என்ன பண்ணுறான், அந்த காலில் அடிபட்டுருக்க அந்த இடத்துக்கு அவன் என்ன பண்ணுவாள், மருந்து வேணும். அங்கே ஒரு டென்ஷன் மாதிரி இருக்கும். பாவம் அது வில்லை சரியான காந்தல் இருக்கும். வாயில் துணியை வச்சுக்கிட்டு அந்த காயத்து மேலே அதை ஊற்றும்போது இப்படி பயங்கரமாக இருக்கும். நமக்கே அந்த கத்துன்னு அந்த அளவுக்கு அவள் கத்தி முடித்த உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு கட்டு போட்டு எல்லாம் ஃபேன்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு மறுபடியும் ஷர்ட்லாம் போட்டுட்டு சரி இவன் மரப்பட நம்மக்கிட்ட ஈட்டி இருக்குது, இதை வச்சு தான் நம்ம அவனை சாகடிக்கணும்னு அதை எப்படி அவளை இழுத்து மாட்டணும்னு அவளுக்கு தெரியல. மாட்டும்போது அவளுக்கு பேலன்ஸை பற்றல. ஏன்னா காலில் அடிபட்டிருக்கு, கையிலையும் அடிபட்டிருக்கு, ஒன்றும் முடியல. அப்போ என்ன பண்ணுறோம், அங்கேருந்து வந்து இவளுடைய ஃப்ரெண்டுனா இது வந்து சாராவை தேடி வரா. சாராவுடைய ஹஸ்பண்ட் இவன் வந்து, அதாவது லவ்வர் ஜான். அவன் வந்தோடனே அந்த கிளாஸை பார்க்குறான், என்னமோ எழுதியிருக்குன்னு வந்து கதவு தட்டுறாப்புல மேடின்னு கூப்பிட்டுன்னு அவள் எங்கே சவுண்டே அவ்வளோதான் கூப்பிட்டாலும் எது பண்ணாலும் அவளுக்கு காதே கேட்காதுல்ல. அப்போ ஹீரோனியை கூப்பிடும்போது மேடின்னு அதுக்குள்ளே பார்த்தா சுற்றி வந்தால் இந்த வில்லன் அங்கே வந்துடுறான். நீ யார், நீ என்ன பண்ணுறீங்க வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் வந்து அவன் வேறு ஒரு போலீஸ் மாதிரியும் ஒரு இது மாதிரியும் பண்ணிட்டு இல்லை நான் வந்து இங்கே காவல் காக்க வந்தேன் அந்த மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான் வில்ல. ஆனால் நம்ம ஜானுக்கு ஒரு சந்தேகம், அடிக்கடி இங்கே வர்றவன் வந்து இவன் இந்த மாதிரி பிளான் பண்ணுறானா அப்படின்ட்டு. அதெல்லாம் அவங்ககிட்ட ஃபோன் வாங்கி பேசிட்டு ஃபோனை திருப்பி கொடுக்க போகும்போது அந்த சாரா லவ்வரோடைய அந்த $50 பார்த்துறான். அப்போ ஏதோ சம்திங் ராங் சொல்லிட்டு மேடி என்ன பண்ணுறாப்புல உள்ளே இருந்து அவளுக்கு வந்து கவனிக்காமல் இருக்கிறா. இங்கே போய் ஜான் என்ன பண்ணுறான், பக்கத்தில் ஒரு பெரிய கல் இருக்குது, அது கையில் எடுத்து வச்சுக்கிறான். இவன் நான் பார்த்தா எவ்வளோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வில்லனை வந்து அந்த அப்படியே தாக்க போகிறான். இப்போ வந்து பார்த்துறாப்புல மேடி வந்து ஜான் வந்து வெளியே நிற்கிறத பார்த்துட்டு அப்போ ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு
பண்ணிவிட்டு இங்கே 2 பேரும் சண்டை நடக்குது. கல்லை வச்சு ஓடி அடித்த உடனே அந்த வில்லன் என்ன பண்ணுறான், அவன் கையில் இருக்கிற ஒரு கத்தியை எடுத்துகிட்டு சும்மா சதக்குன்னு அப்படியே சைட்லேயே குத்திடுவான். குத்துனோடனே ரத்த வெள்ளத்தில் கழுத்தை அறுத்து விட்ருவான். இதை பார்த்து நான் ஆச்சரியமாக பார்த்துருக்காமல் நம்ம ஹீரோயினி, அடவா என்னை பார்க்க வந்தால் நீ இவனையும் கொண்டு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அழுது வெடிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு மாறி மாறி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்படி போகலான்னு பார்த்தா தப்பிக்கவே முடியாது. சரி கவுத்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே முடியாது. அப்போ என்ன பண்ணுற, அவனை சாகடிக்கிற மாதிரி அவன் போயிடுறான். அவனை ஜன்னல் பக்கம் திரும்பி திரும்பி அவள் பார்க்குறா. பார்த்தோன்னா சரி கதவு திறந்து போகலாமான்னு நினைக்க போகும்போது அப்போ தான் நம்ம மேடியோட மனசாட்சி பேச ஆரம்பிக்குது. திடீர்னு அங்கே ஒரு யாருமே இல்லாத மாதிரி தெரியுது. வெளியே இவள் ஓடி வர்றா. ஓடினா இவள் கதைக்கு இது. அப்போ அதுக்குள்ளே அந்த வில்லன் என்ன பண்ணா, மேடியை அடிச்சிடா. அவளை அடித்து அவள் கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்தனா அவள் மேலே உட்காந்துக்கிட்டு அவளை அடின்னு அடித்து அவள் ஒரு பெரிய கல்லை எடுத்து தலையில் அடின்னு அடித்து அவளை அப்படியே அவன் சாகடிக்கிறாள். ஏன்னா இது நம்ம கதாநாயகியோட மைண்டில் ஓடுற அவள் நாவலாசிரியர் ஒரு கதைக்காக அதில் வர அந்த சீனை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னு கடைசியில் அவள் பார்வையை பார்த்துருக்காக, நம்ம வெளியே போனால் இந்த மாதிரி தான் அவன் நம்மளை கொன்றுவான், அதனால் நம்ம வெளியே போகலாமா வேணாமா மனசாட்சி அவளை பேசிக்கிட்டே இருக்குது. மனசாட்சி பேசினா அவள் மனசாட்சி திருப்பி சொல்ல, நீ வேணாம், அங்கே திடீர்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, நிஜம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசாட்சி பேசினோடனே அதுலேருந்து அவள் கையை எடுத்துடுறா. இந்த இடத்துல பழையபடி நேச்சுரலுக்காக வந்தோடனே நம்ம ஜான் இறந்து போயிடுறான். தப்பிச்சிட்டு வந்தோடனே அப்போ அவன் மனசாட்சி பேசி, நான் என்ன பண்ணுறது, அப்போ தான் மனசாட்சி சொல்லி, நீ அவனை கொலை பண்ணிவிடு, அப்படி நீ கொலை பண்ணி ஓடுற இது அங்கே நீ கிடக்கிற மணி அதெல்லாம் நினைக்காத, நீ தைரியமாயிருன்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லிட்டு அவனுக்கு ஒரே வழி, நீ எப்படியாவது அவனை சாகடிச்சிட்டு நீ இங்கேருந்து போயிடு அப்படின்ட்டு. அதோடு அது முடிஞ்சோடனே அங்கே கார்கடை இன்னும் சிகரெட்டு பிடிச்சிட்டு இருக்காப்புல வில்லன். அப்போ நாய்க்குட்டி அங்கே இருக்குது. சரி இந்த நாய்க்குட்டியாவது விடுவான்னு பார்த்தா அப்படியே நைஸாக நாய்க்குட்டிக்கிட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பார்த்து அது டேக் ஒன்று இருக்கும், டேகெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ண கத்தி எடுத்து நம்ம இந்த நாயை சாகடிக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே ஆசையாக வளர்த்த நாயில் ஹீரோயினி அங்கேருந்து பார்க்கும்போது டக்குன்னு அவள் ஷோல்டரில் ஒரு ஈட்டியை போட்டுறாப்புல அந்த வில்லேருந்து. ஹீரோயினிக்கிட்ட தான் அந்த இது இருக்குல்ல வெளியே அதுக்குள்ளே என்ன பண்ணுறா, உள்ளே உள்ளே போனோன்னா அந்த ஈட்டி ஒன்று கீழே விழுந்துடும். அதை எடுத்தலான்னு மறுபடியும் வெளியே வருவாப்புல. அதை எடுத்துகிட்டு அவ்வளோ எடுத்துகிட்டு உள்ளே ஜம்ப் பண்ணிவிடுவா. ஆனால் அதுக்குள்ளே இந்த வில்லன் நம்மளாம் கதவை இது பண்ணும்போது அவள் கை நல்லா மாட்டிக்கும் வெளியே பாதி. அந்த கையை இறக்கு இல்லாமல் அந்த வில்லன் அப்படியே அவளை காலை மிதித்து அவளுக்கு கையில் பயங்கரமான ரத்தம், ஒன்றுமே முடியாது. அலறுவா கத்துவா, என்ன பண்ண முடியும். கடைசியில் இவன் என்ன பண்ணுறான், சரி நான் விட்டு தான் நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை விட்டு பிடிச்சிட்டு, அதாவது அவனுடைய இது என்னென்னா சாடிஸ்டாக் சீரியல் கில்லர், மற்றவளை துன்புறுத்தி அதில் அவன் சந்தோஷம் அடக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் அவன் என்ன பண்ணுறான், உள்ளே வந்துடான். அவள் கையெல்லாம் ஒன்றும் முடியல, கை அடிபட்டுருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல. இவன் என்ன பண்ணுறதுன்னு மறுபடியும் என்ன பண்ணுறான், லாஸ்ட்டில் அவன் என்ன பண்ணுறான், அவளுடைய ரத்தத்தை எடுத்து அந்த டோரில் எழுதுறா. நீ என்ன பண்ணுறா, வெயிட் பண்ணி இங்கே மெசேஜ் பண்ணுறா அவனுடைய இதில் அவங்க அம்மா அப்பாவுக்கு, இவன் 5 புள்ளி இது இருக்குன்னு மொத்தத்தையும் ஷார்ட்டாக இது பண்ணி அவன் எப்படின்னா டாடி அண்ட் மம்முக்கு ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டு விட்டுறா. அப்போ போலீஸுக்கு இங்கே வெளியே வில்லன் பார்த்துட்டு இருக்கான். கதவை திறணும், நான் கதவெல்லாம் திறக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் அவன் பூட்டி என்ன பண்ணுறா, அந்த கிச்சன்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு கையில் கத்தி இருக்குது. அந்த கத்தியும் அந்த சூச்சி தான் அவளுக்கு ஆயுதமாக இருக்குது. அதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே இருப்பாள் ஜன்னலுக்கிற. இவன் வந்தானா கத்தியை வச்சு நம்ம ஒரே குத்திடணும் அப்படின்னு வச்சுட்டு அங்கே அசையாமல் உட்காந்துட்டே இருக்காப்புல. பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான், பார்த்துட்டு அந்த வில்லன் அவளுக்கு தெரியாமல் பாத்ரூமுக்கு பின்னாலேருந்து இறங்கி கத்தி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினியை கொலை பண்ண வந்துடுவான். அவன் தான் பல வழி இருக்க எப்படியாவது உள்ளே வந்துடுவான். அவன் கத்திவனுக்கு தெரியலையான அசைவே தெரியல. கடைசியில் அவன் பேசும்போது அவன் முடிய அசையுது. அந்த அசையில் பார்த்தோன்னா ஆகா இவன் பின்னாடி அவன் குத்த வர நேரத்தில் கத்தி மேலே போயிடுது. இவன் கையில் உள்ள குத்தியை அப்படியே காலில் இறக்கிறா ஹீரோனி. இறக்கிட்டு அப்படியே அந்த கருமை சதக்கம் குத்தி நிற்கிது. ஓடுவா, அலறி அடிச்சுட்டா, விடவே மாட்டா. அவன் உள்ளே அலறி அடிச்சுட்டா, இவன் வெளியே ஓடி வருவா. கதவை அப்படியே தேர்ந்தீங்கள, கால் வேறு டேமேஜ், கை வேறு டேமேஜ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ கொடுமையும் பயங்கரமாக அந்த கொடுமையாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. அதோட கிச்சனில் உட்கார்றா. அவளால் முடியல, பிளட் லாஸ் வேறு போயிட்டே இருக்குது. வில்லன் அப்படி எலும்பி கிட்ட வரா. நீ மாட்டிக்கிட்டே வசதி உன்னை கொல்லாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா பக்கத்தில் ஒரு அந்த பாட்டில் இருவாங்க W40 மாதிரி, அதை எடுத்து அவன் மூஞ்சிலே அடித்து வச்சுனா அப்படியே அவ்வளோதான். அப்படி இந்த கெமிக்கலு தான் அவன் கண் இதில் அவனு. சரி இந்த கேப்லேயாவது நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம். அந்த ஏற்கனவே அந்த லைட் இருக்குமே, அந்த லைட்டை எடுத்து என்ன பண்ணுவோம், அந்த வெளிச்சத்தை கொண்டு பண்ணிவிடுவா. அலாரம், அது அலாரத்தை கொண்டு போனால் இவளுக்கு அந்த அலாரம் ஒன்றுமே காது. இவனுக்கு காது வெடிக்கிற மாதிரி அந்த அலாரம். அதை கொடுத்தோன்னு அவன் காதில் கையை பிடிச்சிக்கிறான். அவனால் தாங்க முடியாத காது.
அந்த கேப்பில் என்ன பண்ணுறா, அது முடிச்சு வெளியே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்தி இருக்கும். கத்தியை எடுத்து அவள் கையில் வச்சுக்கிறா. கையில் வச்சுன்னா இவன் வந்து அட்டாக் பண்ணிடுறாப்புல. வில்லன் அட்டாக் வந்து, நீ என்னடி இவ்வளோ இது பண்ணுற, உன்னை அப்போவே நான் கொலை பண்ணியிருப்பேன், சரி உன்னை விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா நீ என்னையே இது பண்ணான்னு சொல்லி அவளை அடித்து அப்படி கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிக்கிறாப்புல. செத்து தான் போய் நினச்சது. அவளுடைய பிம்பங்கள் சின்ன வயசு அம்மா, அப்பா, அவள் தங்கச்சி, ஃப்ரெண்டு எல்லாமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இவன் நம்மளை சாவடிச்சிருவான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டா. அப்போ தன்னம்பிக்கையால் எப்படியாவது நம்ம கொலை பண்ணணும் அவங்க அம்மா அப்பாவெலாம் நினச்சிக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது சைடில் ஒரு ஈட்டி மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு திருப்பி வருது. அந்த கம்பி எடுத்து அப்படியே இந்த பக்கம் கழுத்தில் குத்தி இந்த பக்கம் எடுத்துருவான். ரத்தம் சும்மா அப்படியே பீச்சிக்கிட்டு அடிக்கும். அடித்தோடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துலேயே செத்து போயிடுவான். ஹீரோனையும் செத்து போகிற மாதிரி தான் நம்ம காட்டுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாகவே இந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டுறாங்க. ஆனால் அரை மயக்கத்தில் இருக்காப்புல ஹீரோயினி. அப்படியே மெதுவாக எலும்பு. அப்போ சரி இவன் பாக்கெட்டில் தான் ஃபோன் இருந்துச்சுல, நம்ம ஹீரோனுடைய ஃபோன் இருக்குல்ல, இவன் பாக்கெட்டில் ஃபோன் இருக்குமே அப்படின்னு சொல்லி அவனை உருட்டி அந்த ரெட் கலர் அவன் ஃபோன் எடுத்து அதோட ஃபோனுக்கு 909 ஃபோனை ஆன் பண்ணி போலீஸ்க்கு மெசேஜ் கொடுத்துருவேன், நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறா, அப்படியே மெதுவாக பார்க்குறா. அவரால் முடிய எலும்புதுன்னா அப்போ ஃப்ளாஷ் காட்டுறாங்க. முதல் பொண்ணை சாராவை காட்டுறாங்க. சாராவுக்கு அப்புறமா இந்த பக்கத்தில் பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்டு ஜானு, அவன் இறந்துட்டான். மூணாவது வில்லனும் இறந்துட்டான். அப்போ ஹீரோனி வெளியே வந்து வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. தூரமாக பார்க்கும்போது நாய் வந்து பக்கத்துலேயே நிற்கிது. அப்போ ஹீரோனியை தூரத்தில் பார்க்கும்போது வெகு தூரத்தில் அங்கேருந்து கார் ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ்கார் வருது. வந்தவுடனே நம்ம ஹீரோனை வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. அதோட இந்த படம் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதாவது ஒரு வாய் பேச முடியாது, காது ஒரு பொண்ணு எவ்வளோ தைரியமாக வந்து ஒரு கொடிய சீரியல் கில்லரை பழி வாங்குறா அப்படின்ற கதை. ரொம்ப இந்த பொண்ணு வந்து ரொம்ப திறமைசாலியான பொண்ணு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.